வணக்கம். நாம எல்லாரும் சின்ன வயசுல கார்ட்டூன் பார்த்திருப்போம் இல்லையா? அது வெறும் டைம் பாஸ்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையில அப்படி இல்ல. குறிப்பா சர்க்கம் கிட்ஸ் தமிழ் சேனல்ல வர்ற சில சிம்பிளான கதைகள்ல நமக்கே, அதாவது பெரியவங்களுக்கே தேவையான ரொம்ப ஆழமான சில விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம கொஞ்சம் ஆழமா அலசி ஆராய போறோம். இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த நீதி கதைகள்ல இருக்கிற ஞானத்தை பத்தி பேசுவோம். அப்புறம் தோற்றத்தை வச்சு மத்தவங்கள எடை போடுறதுனால வர்ற பிரச்சனைகள், சுயநலமா இருந்தா என்ன விலை கொடுக்க வேண்டியிருக்கும், மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதால கிடைக்கிற சக்தி, இதையெல்லாம் பத்தி பார்ப்போம். கடைசியா இது எல்லாத்துல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். ஒரு கார்ட்டூன். ஆமா, ஒரு சாதாரண கார்ட்டூன் நம்மள ஒரு நல்ல மனுஷனா மாத்துறதுக்கு என்ன கத்துக் கொடுக்க முடியும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சரி வாங்க, இந்த கேள்வியோட நம்மளோட முதல் கதைக்குள்ள போகலாம். சரி, நம்ம முதல் பாடம் தோற்றத்தை வச்சு ஒருத்தரை எடை போடுறது. இந்த கதையில ஒரு பாட்டி வராங்க. அவங்களுக்கு சுத்தமா இருக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். ஆனா பாருங்க, அவங்க தோட்டத்துக்கு வர காக்காங்களை மட்டும் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு பெரிய தொந்தரவு மாதிரி பார்த்து எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த கதையில இருக்கிற முக்கியமான முரண்பாடே இதுதாங்க. ஒரு பக்கம் அந்த பாட்டி கோவமா, அச்சச்சோ இந்த காக்காங்க தொல்லதாங்க முடியல, முதல்ல இங்கிருந்து போங்க அப்படின்னு விரட்டுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, அதே பாட்டிக்கு உடம்ப முடியாம போனப்போ அதே காக்காங்க தான் ஒன்னு சேர்ந்து, பாவம் அந்த பாட்டி, நம்ம அவங்க வீட்டு முட்டத்தை சுத்தம் பண்ணலாம்னு சொல்லி சுத்தம் பண்ணுதுங்க. காக்காங்க தன்னோட வீட்டை சுத்தம் பண்றத பார்த்ததும் அந்த பாட்டியோட மனசு எப்படி மாறுதுன்னு இந்த வரிகள் ரொம்ப அழகா சொல்லுது. அவங்க சொல்றாங்க, கடவுளே, இந்த அப்பாவி பறவைகளை நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிட்டேனே, காக்கான்னு கத்துற இந்த காக்கா கூட்டத்துக்குள்ள இவ்ளோ பெரிய மனசு இருக்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளி தோற்றத்தை மட்டும் வச்சு யாரையும் எடை போடக்கூடாதுங்கிறது தான். அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும், சுயநலம். ஒருத்தர் சுயநலமா இருந்தா அதனால என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும்னு ஒரு கதை மூலமா பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோ ஒரு முயல். அதுக்கு பயங்கர பசி. அதனால மத்த விலங்குகள் கிட்ட போய் உதவி கேக்குது. இந்த கதையோட திருப்பு முனையே இந்த ஒரு வரிதாங்க. பசியோட இருக்கிற முயல் உதவி கேட்டப்ப அணில் என்ன சொல்லுது பாருங்க. பழங்கள்லாம் முயல் சாப்பிடக்கூடாது, அதுதான் இந்த காட்டோட சட்டம். இப்படி ஒரு சுயநலமான பதில், இதுதான் அந்த முயலை ஒரு தப்பான பாதைக்கு இழுத்துட்டு போகுது. இப்போ இந்த முயலோட நிலைமை எப்படி மாறுச்சுன்னு பாருங்க. முதல்ல அது பாட்டுக்கு போய் உதவி கேட்டுச்சு. ஆனா அணில், குரங்குன்னு எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க. இதனால விரக்தியாகி அடுத்து என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு குறுக்கு வழிய தேடி ஒரு சாமியார்கிட்ட இருந்து ஒரு மந்திரத்தை கத்துக்குச்சு. கடைசியா அந்த மந்திரத்தை வச்சு தன்னை கேலி பண்ண கரடிய ஒரு முள் மரத்துல இருந்து கீழே தள்ளி விட்டு ரொம்ப கொடூரமா பழி வாங்கிடுச்சு. பாத்தீங்களா, மத்தவங்களோட சுயநலம் ஒரு நல்ல முயலை கூட எப்படி ஒரு தப்பான பாதைக்கு கொண்டு போகுதுன்னு இது ஒரு சூப்பரான உதாரணம். சரி, பிரச்சனை இருக்குன்னு பார்த்தாச்சு. இதுக்கு தீர்வு என்ன? சுயநலத்துக்கு அப்படி ஆப்போசிட். அதாவது பகிர்ந்துக்கிறதும் தாராள மனப்பான்மையும் தான். இது எப்படி ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குதுங்கிறத இப்ப பார்க்கலாம். இப்போ நாம பார்க்க போறது ஜோமோன்னு ஒரு பையனோட கதை. அவனை கொஞ்சம் குண்டா இருக்கான்னு சொல்லி மத்தவங்க எப்பவும் கேலி பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட மாங்காய் கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? உனக்கு மாங்காய் வேணும்னா நீ என் மரத்துல ஏறி பறிச்சுக்கோ. இந்த மாதிரி வார்த்தைகள் ஒருத்தரை ஒதுக்கி வைக்கிறப்போ எவ்வளவு வலிக்கும்னு காட்டுது. ஆனா கதை இங்கேதான் மாறுது. ஒரு குரங்கு ஜோமோனுக்கு நிறைய பழுத்த மாம்பழங்களை கொடுக்குது. அப்போ ஜோமோன் என்ன பண்றான்? தன்னை கேலி பண்ணவங்கள பழி வாங்காம அவங்கள கூப்பிட்டு நம்ம எல்லாருமே அதை பங்கு போட்டு சாப்பிடலாம், வாங்க எல்லாரும் சாப்பிடலான்னு சொல்றான். பாருங்க, அவன் அந்த வெறுப்பு சங்கிலிய அன்பால உடைக்கிறான். கடைசியில ஜோமோனுக்கு என்ன கிடைச்சது? பழங்கள் மட்டுமில்ல, புதுசா நிறைய நண்பர்களும் கிடைச்சாங்க. அவனை கேலி செஞ்சவங்க எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. எல்லாரும் நண்பர்களா ஆயிட்டாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? சுயநலம் சண்டையதான் உருவாக்கும். ஆனா பகிர்ந்துக்கிற குணம் ஒரு நல்ல சமூகத்தையே உருவாக்கும். இப்போ நாம பார்த்த இந்த எல்லா கதைகள்ல இருந்தும் கிடைக்கிற முக்கியமான பாடங்கள் என்ன? இதெல்லாம் வெறும் குழந்தைகளுக்கான கார்ட்டூன்கள் இல்ல. இது ஒரு நல்ல சமூகத்தை எப்படி உருவாக்கணும்னு சொல்ற ஒரு வழிகாட்டி மாதிரி. இந்த நீதி கதைகளோட ஃபார்முலாவை நம்ம இப்படி சுருக்கமா சொல்லலாம். முதல் பார்வையை தாண்டி பாருங்க. 2வது, சுயநலம் தனிமையையும் சண்டையும் தான் உருவாக்கும். 3வது, தாராள மனப்பான்மை ஒரு நல்ல சமூகத்தை வளர்க்கும். 4வது, ஒருத்தர் நம்ம கிட்ட மோசமா நடந்துகிட்டாலும் நம்ம அன்போட பதிலளிச்சா அந்த கெட்ட சுழற்சிய உடைக்கலாம். கடைசியா, பகிர்ந்துக்கிறது மூலமா எல்லாருக்குமே அதிகமா கிடைக்கும். இந்த கொள்கைகள் எல்லாம் எப்பவுமே நிலைச்சு நிக்கக்கூடியவை. பாத்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன நீதி கதைகளுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு?
சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க சின்ன வயசுல கேட்ட எந்த கதை இன்னைக்கும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.